ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மேக்கை பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது மேக் ப்ராடக்ட். நம்பர் 1 காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான். நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்கின் கேரில் பர்டிகுலராக நான் யூஸ் பண்ணுறது சீரம் தான். சீரம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து லூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த மேக்கில் நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா போர்ஸ் ரெடியூஸ் ஆகும், டார்க் பார்ட்ஸ் இருந்தாலும் ரெடியூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபவுண்டேஷன் தான். 34 பவுண்ட் புதுசாக வாங்கினா வரும். இல்லை நம்ம அதை ரீஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 24 பவுண்ட் தான் வரும். அட் த சேம் டைம் நம்ம ஃபைனலாக நம்ம என்ன மேக்கப் போட்டாலும் நம்ம பவுடர் கண்டிப்பாக அடிப்போம். அதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் கோல்டன் பவுடர் மேக்கில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இது எல்லாமே ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கண்டென்ட் தான். பட் டைப் ஆஃப் ஸ்கின்னை பொறுத்து மாறும். அதே மாதிரி இந்த பிளாக் கலரில் ப்ரைம் ஒன்று இருக்குது, அந்த பிங்க் கலர் ஷேடோ நான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கில் நான் யூஸ் பண்ணுற கலர் வந்து இந்த ரெட் கலரும் இந்த பிங்க் கலரும் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் 24 ஹவர்ஸ் கண்டிப்பாக அது தாங்கும். லிப் பென்சில்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இது லிப் கிளாஸு. அது போட்டால் சில்லுன்னு இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது அந்த பிங்க் கலர் இதை யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் அதை போடும்போது ஏன் ஜில்லுன்னு இருக்குன்னா மென்தால் இருக்குது. ஸோ அதனால் சாப்பிடும்போது அதை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து